பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சின்ராஸ் எங்க காணும்? கோவிலுக்கு போயிருக்காரு. ஓ சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாருங்க பரம்பொண்ணி. வீரான இவங்க 4 பேரும் பொழைச்சாதானே எனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுப்பாங்க. நீங்க என் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்க. இவங்க கண்ணு முழிக்காமையே செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா இவங்க பொழைக்க மாட்டாங்க, சாக தான் போறாங்க. அதுதான் நடக்கும், அப்படிதான் நடக்கணும். பத்திரகாளி உலகையாடும் கோலகாளி ஆதிசக்தி ஆத்மசக்தி சமயபுரத்து முத்துமாரி பரமேஸ்வரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ஜெகதீஸ்வரி தாரேண்டி கண்ணியம்மாய தங்கைய மீட்டு தாங்காளமா வானாளவும் மண்ணாளவும் பிறந்தவளே 1000 கண் கொண்டு நின்றவளே நான் கேட்கிற வர ஒண்ணுமா என் பொறுப்பை காட்டிடுமா கண்ணீர தாரேண்டி கண்ணியம்மாய தங்கைய மீட்டு தாங்காளமா. மாணிக்கம் தான் மதிப்பான என் தங்க மறுபடி மீண்டு வர வழி சொல்லம்மா. கலங்கிதான் நிற்கிறேனே, காணலாக அலைகிறேனே, உனக்கு இது புரியலையா பதில் சொல்லம்மா. குணமாகி தங்கை வரணும், அண்ணனுக்கு நிம்மதி தரணும். பகலா வேண்டுமா தங்கைய காப்பாத்தி கட்டிடுமா கண்ணீரை தாரேண்டி கண்ணியம்மா என் தங்கைய மீட்டு தாங்காளம்மா. மாப்பிள்ள என்ன மாமா? இவன் தங்கச்சி அது குடும்பமும் உசுறு பொழைச்சி வரணும்னு கோவில்ல வேண்டுதல நிறைவேற்றிட்டு வர, ஆனா எல்லாமே தலைகீழ போயிடுச்சு மாப்பிள்ள. என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? ராஜபாடி, சங்கரபாடி, துளசி, செல்லதாய் இவங்கெல்லாம் உசுறு பொழைச்சி வர்றதுக்கு 1 வாரம் கெடு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள உசுறு பொழைச்சா உண்டு, என்ன வேலை நடக்கலாம்னு சொல்லி டாக்டர் கை விரிச்சுட்டாங்க மாப்பிள்ள. யாரும் கெடு வைக்க முடியாது. என் குட்டிவ கண்ணு முழிக்கும், என் மாப்பிள்ளை, என் அத்தை, என் மாமா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நான் சாமி கிட்ட வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த சாமி என்ன கைவிடாது. மாம்சு, உன் தங்கச்சியும் அவ குடும்பமும் சாவுல இருந்து மீண்டு வருவாங்கன்னு கோயில்ல வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரியா? உன் வேண்டுதல் எதுவும் உனக்கு கை கொடுக்க போறது இல்ல. உன் தங்கச்சிக்கு டாக்டர் தேதி குறிச்சாச்சு. டாக்டர் கைவிட்ட மாதிரி நீ வேண்டின தெய்வமும் உன்னை கைவிட தான் போகுது. மொத்த குடும்பமும் சாக தான் போகுதுங்க. அத நீயும் பார்த்து கதறதான் போற. நானும் அத சந்தோஷமா பார்க்க தான் போறேன். சாமி என்ன கைவிடாது. எங்க உள்ள யாரும் வரக்கூடாது, வெளியவே இருங்க. ஏங்க, உள்ள என் தங்கச்சி, என் மாப்பிள்ளை, என் மாமா, என் அத்தெல்லாம் உசுறு பொழைக்கணும்னு சாமிகிட்ட வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த விபூதி குங்குமத்தை வச்சு விடணுங்க. என்ன தயவு செய்து உள்ள விடுங்க. நான் உடனே போயிட்டு வந்துடுறேங்க. சரிங்க, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருங்க.
ஏன் குட்டிமா அந்த மாதிரி பண்ண?